ஆனா மக்கள் ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டா, இல்ல என்ன ஓட்டு போட என்ன போகுது, நம்ம ஒரு ஓட்டுல உலகமே மாறிட போதான்ற என்ன காரணத்துக்காக ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? அதாவது மக்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு சுரக்கா யாருமே சொல்லல. அதாவது எப்படின்னா சுண்டி விட்டு பதிய வைக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு வந்துட்டு இன்னும் பதியலன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஓகே இதே மாறி தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க, எனக்கு கூட பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவங்க போகல. ஆனா இந்த ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல உலக அளவுல பாலிடிக்ஸ்ல எவ்வளவு வந்துட்டு ஆட்டம் பண்றதுக்கு, எவ்வளவு கவர்மெண்ட் மாறி இருக்கு, ஒரு புது ஐலாண்டே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உருவாயிருக்கு. ஏன் நம்ம இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு விழிப்புணர்வுக்கு நான் சில சம்பவம் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா எங்க ஃபவுண்டேஷன் சார்பா இந்த மாதிரி விழிப்புணர்வு நாங்க நடத்திக்கிட்டு வரோம். நிறைய தன்னலவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான சில ஒரு சர்வே ரிப்போர்ட் எங்ககிட்ட இருக்கு. நம்ம வந்துட்டு இந்தியால நம்ம வந்துட்டு எவ்வளவு பேருக்கு தெரியும், மகாந்த் பரதாஸ் அப்படின்ற ஒரு நபர். இவங்க வந்துட்டு குஜராத்ல உள்ள ஒரு காட்டுல வாழக்கூடிய ஒரு மலைவாழ் நபர். இவர் ஒருத்தர் தான் அந்த ஒரு இனத்திலேயே வந்துட்டு மீதி இருக்காரு. ஆனா இவர்கிட்ட இருந்து கூட ஓட்டு மிஸ் ஆக கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த காட்டுல இவருக்காக மட்டுமே வந்துட்டு ஒரு போலிங் ஓட்டிங் அந்த ஒரு இது வச்சிருக்காங்க. இதுல நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, நம்ம ஜனநாயக படியும் சரி, சிங்கிள் ஓட் மேட்டர்ஸ், அதாவது ஒத்த ஓட்டா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானவை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது குஜராத்ல இப்பவும் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஜெனரல் ரூலுடைய எக்ஸப்ஷன்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதனுடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். 1962 2 எம்பிக 9 ஓட்டு டிஃபரன்ஸ்ல டக்குன வாய்ப்பை, அதுவும் லீடிங் எம்பியா இருந்தவங்க வாய்ப்பை இழந்துக்கிட்டு ரன்னர் அப் ஆயிருக்காங்க 1962. அது என்ன கட்சி நான் அதை சொல்ல வரலன்னா, இன்னும் நான் பல டேட்டாவோடவே நான் சொல்றேன் பாருங்களேன். எல்லாருக்கும் அந்த வாஜ்பாய் அந்த கவர்மெண்ட் கவுந்த அந்த சம்பவம் நமக்கு தெரியும். 1999 லோக்சபா எலெக்ஷன் என்னாச்சு, நம்பிக்கையில்லாத தீர்மானம் போட்டு கவுத்தாங்களா, கவர்மெண்ட்டையே கவுத்தாங்க. 13 மாசம் அந்த கவர்மெண்ட் இருந்து 13 மாசம் கழிச்சு அந்த கவர்மெண்ட்டை வந்துட்டு ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல அந்த கவர்மெண்ட் வீழ்த்தப்படுச்சு. ஆனா பின்னாடி ஓகே சில மாதங்கள்லயே அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்றேன். அதை தவிர்த்து 2004 கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷன்ல ஜனதா தாள் அப்படின்ற அந்த கட்சி ஓரியன்டா ஆர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவரு காங்கிரஸ் சார்ந்த துருவ் நாராயணன் அப்படின்ற நபர்கிட்ட ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல தன்னுடைய வாய்ப்பை மிஸ் பண்ணாரு. இதுல என்ன தெரியுங்களா வேதனையான ஒரு விஷயம், அவருடைய டிரைவரை ஓட்டு போட சொல்லல, டிரைவரை வெயிட் பண்ண சொன்னாரு. ஒருவேளை அந்த டிரைவர் ஓட்டு போட்டிருந்தாரு அப்படின்னா இவரு அந்த வாய்ப்பை வாங்கியிருப்பாங்க. இதை நான் ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு ஓட்டு பாருங்க, நினைச்சிருந்தா அவங்க டிரைவர் ஓட்டு போட்டிருந்தா கூட இவர் வந்துட்டு அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்க முடியும். ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல வாய்ப்பை இழந்துட்டாங்க. மக்கள் வாய்ப்பை மாத்துறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2008 சிபி ஜோஷி, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரிஞ்ச பேரு. இந்த நார்த் வெஸ்ட் இந்தியன் ஸ்டேட் ராஜஸ்தானுடைய அசம்பிளி பொசிஷனுக்கு ட்ரை பண்ணாங்க. ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல மிஸ் ஆறாரு. இதுவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சிபி ஜோஷி அப்படின்றவரு, அவருடைய ஒய்ஃப், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய பர்சனல் டிரைவர், இவங்க 3 பேரும் அன்னைக்கு ஓட்டு போட வரல. ஒருவேளை அவங்க வீட்டுல உள்ள அவங்க அம்மா, தாயார், அவங்க டிரைவர் ஓட்டு போட்டிருந்தா சிபி ஜோஷி இவர் வந்துட்டு அந்த வாய்ப்பை பிடிச்சிருப்பாரு 2008. அதாவது ஒரு ஓட்டு எந்த மாதிரியான மாற்றம் கொண்டு வருது அப்படின்றத நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இப்ப 2015 இப்ப ரீசென்ட்லி இது நடந்த சம்பவம். அது குல்விந்தர் கார் ரங்கி, நம்ம காங்கிரஸ், இவங்க ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல அகாலிடால் அப்படின்ற நிர்மல் கார், அகாலிடால் அப்படின்னு கூடிய அசாத் குரூப், அந்த இயக்கத்தினுடைய தலைவர் நிர்மல் கார்ட்ட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போறாரு. இது வந்துட்டு என்ன எலெக்ஷன்லன்னு பாத்தீங்கன்னா, மொஹாலி முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் 2015. இதெல்லாம் நான் வந்துட்டு இப்போ தற்போது நடந்த இந்தியா நிலவரம் நான் சொல்றேன்.
2017 பிஎம்சி எலெக்ஷன், இது எல்லாருக்குமே அது சமீபத்துல தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மும்பை எலெக்ஷன்ஸ்ல கேண்டிடேட்ஸ் எஸ்பெஷலி 221 வார்டில் ஒரு ஓட்டினுடைய அந்த முக்கியத்துவம் எப்படி வந்துட்டு அது தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேந்திர பாகல்கர் சிவசேனா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் வந்துட்டு வாய்ப்பை எடுக்கிறாரு. பிஜேபி உடைய கேண்டிடேட் அதுல் ஷா திரும்ப ரீகவுண்ட் கேட்கிறாரு. ரீகவுண்ட்ல என்ன ஆகுதுன்னா அப்படியே உல்டா ஆகுது. நல்லா பாத்துக்கோங்க. சிவசேனா சுரேந்திர பாகல்கார் அவர் வந்துட்டு மேக்சிமம் ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல அதிகமா இருக்கிறாரு. அப்போ பிஜேபி கேண்டிடேட் அதுல் ஷா வந்துட்டு எனக்கு ரீகவுண்ட் வேணும்னு கேட்டு ரீகவுண்ட் பண்ணா ஒரு ஓட்டு அதுல் ஷாக்கு அதிகமாகுது. சுரேந்திர பாகல்கார் தோத்து போறாரு. ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ் ஆக்சுவலி தோத்து போறாருன்றதோட ரீகவுண்ட் பண்ணா ஈக்குவல் ஆகுது. அதுக்கப்புறம் லாட்ரி பேசிஸ்ல அது முடிவு பண்ணுவாங்கன்னு வைங்களேன். ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் நான் சொல்றது இந்தியாவுக்குள்ள ஒரு சின்ன சினாரியோ தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பல சினாரியோ நடந்துகிட்டு இருக்கு. இது வந்துட்டு லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல மட்டும் கிடையாது. நம்ம உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து ஒரு ஓட்டு வந்துட்டு 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு 50 ஓட்டுன்னு எல்லாம் சாதாரணமா நினைக்கிறீங்க. ஆனா அது அந்த தொகுதியினுடைய அந்த மாநிலத்தினுடைய அந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே மாத்த வேணும் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே வேணும். இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ் ரெக்கார்டே இருக்குங்க. அதெல்லாம் சொன்னோம்னா இந்த காணொலி 2 வருஷம் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாடே வந்துட்டு ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல புதுசா உருவாயிருக்குங்க. ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தினால ஒரு ஐலாண்ட வந்துட்டு ஒரு நாடு வந்துட்டு இறந்திருக்குங்க. ஏன் வார் எல்லாம் வந்துட்டு இந்த போர் புரியுது கூட வந்துட்டு அதுக்கான ஒரு வாக்கெடுப்புல வின் பண்ணி போர்லாம் நடந்து மக்கள் எல்லாம் உயிரிழந்திருக்காங்க. ஒரு ஓட்டு உங்களுடைய உரிமை, நீங்க கரெக்டா அதை செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதரா நீங்க உங்களுடைய சமூகத்துக்கு என்னால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு நீங்க நினைச்சீங்கல்ல, பெருசா எதுவும் பண்ண வேணாம். உங்களுடைய உரிமையை நீங்க வந்து நிலைநாட்டினாலே போதும் அப்படின்றத என்னுடைய கருத்து.